ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பையோட ஏஐ கிட் அண்ட் ராஸ்பெரி பையோட M.2 ஹேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏஐ கிட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குங்கிறத அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட் ஏஐ கிட் இருக்குது. அகைன் எக்ஸ்டெண்டோட ஜிபிஐ ஹெட்டர் இருக்குது. ஸோ சம் ஸ்பேசர்ஸும் நட்ஸ் பிளாஸ்டிக் போல்ட்டும் இருக்குது. அது போக M.2 ஸ்டாண்ட் ஆஃப் இருக்குது. ஃபஸ்ட்டு மெயின் யூனிட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ஏஐ கிட்டில் பார்த்தீங்கன்னா ஹேலோவோட 8L கோ ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூகுளோட டென்சார் ஆர்கிடெக்சரில் ஒர்க் ஆகுது. ஸோ இதால் 13 டாப்ஸ் int 8 கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கிறது வந்து ராஸ்பெரி பையோட அஃபிஷியல் M.2 ஹேட். அது கூட சேர்த்து ஹீலோவோட இந்த ஆட்-ஆன் மாடியூலும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ இது B+M கீழே இருக்குது. இதோட பேக்கேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 to 42 சைஸில் இருக்குது. இந்த ஃப்ளாட் ஃப்ளெக்ஸ் கேபிளால் 5 watts பவர் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த GPU ஹெட்டரும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது அவசியம். ஸோ இது மோர் தென் 5 watts கன்சியூம் பண்ணும். பேசிக்கலி இது வந்து 2 டாப்ஸுக்கு 1 watts கன்சியூம் பண்ணும். ஸோ வாங்க இதை ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இந்த ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் எடுத்துக்குவோம். இதில் 2 டிஃப்ரெண்ட் சைஸ் நட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட் ஆஃபை வந்து ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்கு நீங்கள் லாங்கர் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ண தேவையில்லை, எல்லாமே ஸ்மாலர் ஸ்க்ரூஸ் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இதில் 16mm ஸ்பேசர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆக்டிவ் கூலர்ஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனாலும் ராஸ்பெரி பையில் கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும். என்னோடய சஜஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் கூலரோட யூஸ் பண்ணால் மட்டும்தான் இதோட ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் அன்லாக் பண்ண முடியும். ஸோ 4 சைடும் 4 ஸ்பேசர்ஸ் இருக்குது. இது ரொம்ப டைட் பண்ணாதீங்க, எல்லாமே பிளாஸ்டிக் போல்ஸ் தான். ஸோ ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். இன்டர்நெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இதை அடியில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிவர்ஸில் இந்த ரிப்பன் கேபிள் கீழேயும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகுனா, ராஸ்பெரி பையால் இதோட ஃபுல் பவரை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஸோ நியர்லி வந்து உங்களுக்கு 5 watts மேலே தேவைப்படும் இதில். ஸோ அதனால் ஃபுல் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாது. ஏஐ கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸரும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்பேஸர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பையில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பின் பெண்ட் ஆகாமல் உள்ளே புஷ் பண்ணிக்கோங்க. ஸோ பெண்ட் ஆனால் உங்களுக்கு அடுத்தது அதை இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிப்பன் கேபிளை இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஜென்டிலாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த கிளிப்பை லாக் பண்ணால் போதும். ஸோ 2 பக்கமும் லாக் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை அலைன் பண்ணணும். இந்த GPU ஹெட்டரோடு அலைன் பண்ணிட்டு ஜஸ்ட் உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது சீட் ஆகிரும். ஸோ உங்களால் கிளியராக பார்க்க முடியும். இது ஃபுல்லாக உள்ளே போகாது, ஸ்பேசரில் டச் ஆனோடனே நீங்கள் நிறுத்திடலாம். அகைன் மேலே டாப்பில் 4 ஸ்க்ரூஸ். ஸோ நீங்கள் ஆக்டிவ் கூலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஏர் ஃப்ளோவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் இந்த மாடியூல். பட் சைடில் வென்டிலேஷன் இருக்குது, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கனால அது உங்களுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது எல்லா சைட்லேயுமே. ஸோ ஆக்டிவ் கூலர் மேலேருந்து தான் ஏர் செக் பண்ணும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இது இந்த PCBயும் கூலாக வச்சுக்கும். ஸோ அதில் ஒரு உங்களுக்கு டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. இவ்வளோ தான் ஏஐ கிட்ட இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக M.2 ஹேட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா M.2 மாடியூல், அது போக ஸ்க்ரூஸ், அதே மாதிரி எக்ஸ்டெண்டோட மேல் ஹெட்டர்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 சைஸ் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. 2230 2242 இருக்கும். சேம் ஏஐ கிட்டில் இருக்க மாதிரியே எல்லா ஃபீச்சர்ஸும் இதுலேயும் இருக்கும். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, ராஸ்பெரி பையோட கர்னலில் வந்துட்டு இதில் இருக்க EEPROM ரீட் பண்ணிவிட்டு அதுவே கான்ஃபிகர் பண்ணிக்கும் M.2 ஹேட் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ இந்த M.2 ஹேட் எதுக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னா,
எங்கிட்ட கோரலோட ஒரு ஏஐ கோ ப்ராசஸர் இருக்குது. ஸோ இதுவும் கூகுளோட டென்சார் ஆர்கிடெக்சரில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். எங்கிட்ட இன்னொரு ராஸ்பெரி பை இருக்குது. அகைன் இதை இன்ஸ்டால் பண்ணுவோம். சேம் ஆஸ் ஓல்டு ப்ரொசீஜர் தான். ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே தான் சின்ன ஸ்க்ரூஸ் பாட்டம் அண்ட் டாப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த M.2 ஸ்லாட்டில் இதை இன்ஸ்டால் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இந்த மாடியோட லென்த் அதிகமாக இருக்கனால இந்த இது கூட இன்க்ளூட் பண்ண ஸ்பேசர்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் நவ் ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக டைட் பண்ணிக்க போகிறோம். அதே மாதிரி இதில் தெர்மல் பேட் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஏஐ கோ ப்ராசஸர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ராஸ்பெரி பையோட ஜிபியூஸ் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காது. மேட்ரிக்ஸ் கால்குலேஷன்ஸ், பேசிக்காக ஏஐக்கு தேவையான ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கால்குலேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணாது அந்த அளவுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஏஐ கிட்டோ அல்லது கோரலோட ஏஐ மாடியூலோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஸோ அது கொஞ்சம் உங்கள் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கோரலோட ஏஐ மாடியூலில் மொபைல் நெட்டில் வந்து 400 FPS வரைக்கும் அச்சீவ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் செக் பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சரில் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான மோர் அன்பாக்சிங் அண்ட் மோர் டெக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், தேங்க்யூ.